திருக்குரானை ரொம்ப எளிய நடையில தருவதற்கான முயற்சியில ஈடுபட்டார். அவருடைய உடல் பிரிந்து விட்டது. சிக்காகோவில் போய் அவர் காலமாகிறார். சூழல் ஞானம் வந்தது. எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டாங்க கண்ணதாசன். மலையரசி அம்மாட்ட இருந்து வந்ததுன்னு சொன்னார். மலையரசி அம்மன் சிறுகூடல்பட்டியில ஒரு சாதாரண கோவில், ஒரு குளத்தங்கரையில் இந்த மாதிரி இருக்கும், சாதாரண கோவில். எனவே இது போன்ற நம்முடைய டீன் வளாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவமனையினுடைய முதல்வருடைய பெயராலே இருக்கிற வளாகத்திற்குள்ளே இந்த ஆலயத்தில் நடைபெறுகிற இந்த திருக்குட நன்னீராட்டு விழாவிலே பங்கேற்றிருக்கிற எல்லோருக்கும், இதை தாண்டி மாநகர் மதுரையிலே வாழுகிற எல்லோருக்கும், அதை தாண்டி விரிந்து தமிழ் மண்ணில் வாழுகிற எல்லோருக்கும் நலமான எதிர்காலம் அமைய வேண்டும் என்பதை நம்முடைய முதல் வேண்டுதலாக இந்த நேரத்தில் வைக்கிறேன். ஏன்னா மதுரையிலே 4 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணீருக்காக 3ஆம் உலகப் போர் ஒருவேளை வரலாம் அப்படின்னு சில பேர் புத்தகம் எழுதுறாங்க. வானத்திலே இருந்து எங்களை எல்லாம் பார்த்துக்கொள், எங்களை எல்லாம் நன்றாக வைத்துக்கொள், சொல்லாமல் சொல்வது இதுதான். 3ஆம் உலகப் போர்லாம் வராது, வருவதற்கு வாய்ப்பே இல்லை. சில பேர் அச்சப்படுத்துவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் தீர்வுதான் இறை நம்பிக்கை. இதை இந்த நாளிலே நாம் ரொம்ப பார்க்க வேண்டியது. பக்தி என்பது என்ன என்பது குறித்து கூட நாம் இந்த நாளில் சிந்திக்கணும். பக்தி என்பது எல்லாரும் நினைக்கிறாங்க, சுக்கலிங்கம் ஒரு 15,000 கூட்டம் பேசினார். என்னை அருமை நண்பர் திருமலை அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அவரெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு நான் வாழ்க்கையில பெரிய கொடுப்பனை பண்ணிருக்கணும். அவர் பெரிய ஞான பெற்றாள், நிறைய ஒரு 50,000 புத்தகத்தை தலைக்குள்ள வச்சிருக்கிறார். நான் படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம இப்ப நிறைய பேசிட்டு இருக்கேன். இப்ப இவ்வளவு கூட்டம் பேச முடியுது அப்படின்னு சொன்னா பக்தி என்பது என்ன அப்படின்னா ஒரே வரியில சொல்லலாம், நன்றி சொல்லுவது, அவ்வளவுதான். இறைவனுக்கு நாம் நம்முடைய நன்றியை சொல்வதற்கான ஒரு வடிகால் தான் பக்தி என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதுதான் முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பார்வை. உடனே நான் ஒரு பாலிஸ் கார் வச்சிருக்கிறேன், அடுத்த தடவை ஒரு ஆடி கார் வாங்கிடணும் அப்படின்றதுக்காக விண்ணப்பம் போடுவதற்கான இடம் அல்ல. எனவே பக்தி என்பது நன்றி தெரிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இங்க பாருங்க, எவ்வளவோ பேர் வராங்க. ஒருத்தர் நான் உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தேன், பூவெல்லாம் நான் தான் எனக்கு உபயோகம் பண்ணிருக்கிறேன் அப்படின்னாரு. அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையா இருக்கிற மாநகர்ல நான் ஒரு அடிக்கடி சந்திச்சிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக அன்றாடம் தன்னுடைய பிழைப்பிலே தன்னுடைய வயிற்றை சரியாக பராமரித்துக் கொள்ளுகிற ஆற்றலை பெற்றவர் அவர். நான் இன்னைக்கு புஷ்பம் உபயம் அப்படின்ற நம்முடைய நண்பர் சிதம்பரத்துடைய பையன் செந்தில் பாருங்க, ஒரு வங்கியில இப்ப பணியாற்றுகிறார். நல்ல கல்வி அறிவை பெற்றுக்கொண்டா யாருக்கிட்டையும் நம்ம கைய வந்தது இல்லை. நாமே சொந்தம் அப்படியே எழுந்து நிற்கலாம். சாக்ரட்டிஸ் தான் சொல்றாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள் அதான் சொல்றாங்க. கல்வி அறிவை நன்றாக பெற்றுக்கொண்டால் நமக்கு வளம் நம்மை தேடி வரும். தேடி வருகிற வளங்களை நாம் வைத்துக் கொள்வதற்கான உரிமை நமக்கு இல்லை. பாரதி ரொம்ப அழகாக சொல்லுகிறான், பணத்தினை பெருக்கு என்கிறான் மகாகவி பாரதி. பணத்தினை பெருக்கு, செல்வத்தை நிறைய சேகரிக்கணும்டா. வாழ்க்கையில சேகரித்த பணத்தை என்ன செய்யணும்? பொருள் ஈட்டுவது கொடுப்பதற்காக, பொருள் ஈட்டுவது கொடுப்பதற்காக. அதான் பாரதி தன்னுடைய புது கவிதை தன்னுடைய புதிய ஆத்திச்சூடிகளை சொல்லுகிறான். கெடுப்பது சோர்வு அப்படின்னு சொல்றான், கொடுப்பது சோர்வுன்னு சொல்லல. அதை புரிந்து கொண்டதால் தான் இன்றைக்கு இவ்வளவு பேர் இந்த திருக்குட நன்னீராட்டு விழால நாங்கள் இதை உபயமாக தருகிறோம், அதை உபயமாக தருகிறோம், நான் இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள. எல்லோரும் பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் சிரமப்பட்டிருக்கலாம். சிரமம் என்பது யாருக்கும் சொந்தம் அல்ல, வெற்றி என்பதும் யாருக்கும் சொந்தம் அல்ல. வெற்றியும் சிரமமும் நம்முடைய நடவடிக்கைகளில் தான் இருக்க முடியும். அடுத்தவருடைய கையில் அந்த வெற்றி இருக்க முடியாது. நாம் தொடர்ந்து நம்முடைய பணிகளை சிறப்பாக ஆற்றால் வெற்றி நம்மோடு இருக்கும். கொஞ்சம் தொய்வாயிட்டானா என்னை விட்டு பக்கத்தில் இருக்கிற ஆட்ட போயிடும். இவனோட அவன் நல்லா பேசுறான், அதான் லாஜிக். எனவே நன்றி தெரிவிப்பதற்காக பக்தி என்பதை நாம் இந்த நேரத்திலே உணர வேண்டும். ஏமாற்றம், தடுமாற்றம், மன உளைச்சல், இதற்கெல்லாம் துணை இறைவன் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சரி, மன உளைச்சல் இல்லாத மனிதர்களை எங்கேயாவது காட்டுங்க, யாராவது ஒரு ஆள் காட்டுங்க. மன உளைச்சல் இல்லாத மனிதர். இங்கிலாந்து இளவரசி மன உளைச்சல் இல்லையா? இருக்கு. டெல்லி பட்டணத்தில் இந்தியாவுடைய முதல் குடிமகனாக இருக்கிற அறிவு சார்ந்த மனிதர் பிரணாப் முகர்ஜிக்கு மன உளைச்சல் இல்லையா? இருக்கு. மதுரையினுடைய மாவட்ட ஆட்சியாளருக்கு மன உளைச்சல் இல்லையா? இருக்கு.
இந்த கோவில்ல பூஜை புனஸ்காரங்கள் செய்கிற நம்முடைய பட்டர் அவர்களுக்கு மன உளைச்சல் இல்லையா இருக்கு. நான் பேச வரணும் அப்படின்னு கூப்பிட்டுள்ளாரு நம்முடைய சிதம்பரம், அவருக்கு மன உளைச்சல் இல்லையா இருக்கு. இந்த கவிஞர்கள் கை கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் மன உளைச்சல் இல்லையா இருக்கு. ஆனா மன உளைச்சலுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இருக்க முடியும். இருக்க முடியும் என்பதை வழிநடத்துகிறவன் தான் இறைவன். அதற்கு துணையாக நமக்கு பெரும் பலம் தான் இறை நம்பிக்கை. இப்ப நலமாய் வாழணும். நான் ரொம்ப நகைச்சுவையா பேச முடியாது. இது ரொம்ப ஒரு ஆன்மீகமான ஒரு இடம். அது 3 நாள் நடக்க போகுது. நேற்று ஒரு மருத்துவர் பேசியிருக்கிறார். பேசுறதுக்கு ரொம்ப சாதாரணமா பேசிடுவேன். நான் ஒரு பெரிய ஒரு நாட்டிய விழா, பரதநாட்டிய அரங்கேற்றம். இந்த சகோதரிகளாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி வந்து உட்கார்ந்துட்டு இந்த சகோதரி பாக்க என்ன சொக்கலிங்கம்னா இங்க வந்து ஆன்மீகம் பேச வந்திருக்கிறார். நாட்டிய விழால வந்து சொக்கலிங்கம் பேச வந்திருக்கு. இவருக்கு என்ன தெரியும்? இவர் சும்மா இலக்கியம் தமிழ் புடலங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவரை கூட்டு வந்து நாட்டிய விழால பேச விட்டுருக்கீங்க. நான் உடனே பார்த்தேன், இந்த அம்மா நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க. நமக்கு பரதநாட்டியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. நம்ம ஏதாவது தெரியும்னு காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்து இந்த பசங்களை பார்த்து, வீணை வாசிப்பது எளிதா, புல்லாங்குழல் வாசிப்பது எளிதா அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க நம்பிட்டாங்க. ஆஹா, இந்த ஆள் ஃபிட் பர்சன், உனக்கு ஏதோ இசை பத்தி தெரியும் போல் இருக்கு. வீணையும் இசை தொடர்பானது, புல்லாங்குழலும் இசை தொடர்பானது. நான் கேட்டேன், வீணை வாசிப்பது எளிதா, புல்லாங்குழல் வாசிப்பது எளிதா? கூட்டத்துல இருந்து பதிலே வரல. அந்த பையன் எந்திரிச்சான், துருதுருன்னு எந்திரிச்சு, வீணை வாசிப்பதுதான் எளிது அப்படின்னு சொன்னான். உடனே இல்லையே, தவறான பதில். வீணை வாசிப்பது என்றால் ரொம்ப சிரமம். தரையிலே சமணம் விட்டு அமரணும், வீணையை மடியிலே வைத்துக் கொள்ள வேண்டும், வேட்டி பறந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், வீணையை விரல்களால் மீட்டெடுக்க வேண்டும். வீணை வாசிப்பது ரொம்ப சிரமம். புல்லாங்குழல் வாசிப்பது ரொம்ப எளிது. காரணம், புஷ் என்று காற்றை உள்ளே விட்டால் வெளியே ஒலியாக வந்துவிடும். எனவே புல்லாங்குழல் வாசிப்பது தான் எளிது அப்படின்னு. உடனே அவன் சொன்னா, அதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன கேட்டீங்க? வீணை வாசிப்பதா புல்லாங்குழல் வாசிப்பதான் தானே கேட்டீங்க. நான் பேப்பரை எடுத்து எழுதி பார்த்தேன். வீணை என்று எழுதினால் 2 எழுத்து, புல்லாங்குழல் என்று எழுதினால் 7 எழுத்து. எனவே வீணை வாசிப்பதுதான் எளிது அப்படின்ட்டான். முடிஞ்ச விஷயம். முதல்ல இருக்கணுமா, ரெக்ரியேஷன் இருக்கணுமா? நாம் நன்றாக செயல்பட்டு நம்முடைய மதிநுட்பத்தை வெளியே காட்டிவிட்டு அதற்கான மகிழ்ச்சியில ஈடுபடுவது முக்கியமா இருக்கணுமா, இல்ல மகிழ்ச்சியில ஈடுபட்டுக் கொண்டிருப்பதே மட்டும் முக்கியமா இருக்கணுமா? சொல்லுங்க அப்படின்னு. இல்லங்க, ரெக்ரியேஷன் வேணுமே. இல்ல, ரெக்ரியேஷன் எப்ப வேணும் அப்படின்னா, கிரியேஷன் நல்ல நிறைய இருந்தா தான் ரெக்ரியேஷனுக்குள்ள போகணும். நீ நுட்பத்தோடு உன்னை பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய நுட்பங்களை வெளியே தெரிவித்து விட்டு தான் மகிழ்ச்சியான விழாக்களுக்குள்ளே உள்ள போகணும். இதை நான் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்லூரியில பாடம் நடத்துற போது சொல்லியிருக்கிறேன். இதை நீங்க வேற மாதிரி மதுரையில பேசி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி